நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேச போகிறார். உங்கள் இருதய கதவை திறங்க, உங்கள் செவியை திறந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தைகளை விசுவாசித்து நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை ஷம்மா ஊழியத்தின் மூலமாக, தியான நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எசேக்கியேல் 37 அதிகாரம் 3 வசனம். எசேக்கியேல் 37:3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம புத்திக்கு எட்டாதது, கிரகிக்க முடியாத ஒரு மிராக்கலுங்க. எந்த மனுஷனாலும் உலகத்தில் செய்ய முடியாததை ஆண்டவர் செஞ்சாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஆவியில் நேரம் எங்கே கொண்டு போகிறாருன்னா, பள்ளத்தாக்கு நிறைந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். அங்கே அவன் சுற்றி பார்க்குறான், ஃபுல்லாக எலும்புகள் தான் கிடக்கு. கையெலும்பு, கால் எலும்பு, விலா எலும்பு, குறுக்கெலும்பு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக யுத்தம் நடந்து மரித்து போனவர்களுடைய எலும்புகள். நீங்கள் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா, கொலையுண்ட மக்கள் என்று வேதத்திலே போட்டிருக்கு. 9ஆம் வசனத்தில், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு. இவங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டவங்க யுத்தத்தில், அவங்க எலும்புலாம் கடக்கு. ஆண்டவரை அந்த தீர்க்கதரிசியை பார்த்து, இது உயிரடையுமா? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். ஒன்றும் சொல்ல மாட்டான். அது எப்படிப்பா உயிரடைய முடியும்னு கேட்டால் நம்மளுக்கு அவிசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். உயிரடையும் சொன்னால் நம்பிக்கை நம்மளுக்கு தடுமாற்றம் வரும். அது எப்படிங்க? ஒரு செத்து போனவனையாவது உயிர் அடையும். ஏன்னா ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கும்போது 3 பேரை உயிரோடு கூட எழுப்பினார். அது சாத்தியம். வெறும் எலும்பு தான், அதுவும் காஞ்சி போய் கிடக்கு. இது எப்படி உயிர் அடையும்? சதையும் காணும், எலும்பை காணும், நரம்பை காணும், ஒன்றுத்தையும் காணுமே. இது எப்படி உயிரடையும்? தீர்க்கதரிசி அப்படி, தேவரீர் நீர் அதை அறிவீர், முடிஞ்சிச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ 2 தீர்க்க தரிசனம் சொல்லு. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான், எலும்புகள் அப்படியே கை எலும்பு, கால் எலும்பு, குறுக்கெலும்பு, விலா எலும்பு, எல்லா எலும்பு ஜாயிண்ட் ஆகுது, நரம்புகள்லாம் வருது, சதையெல்லாம் மூடுது, தோல்லாம் மூடி, இப்போ ஒரு உயிரற்ற ஒரு மனிதன் நிற்கிறான். நீ அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லு. அப்பொழுது ஒரு ஜீவன் உள்ளே வந்து அவர்கள் உயிரோடு சேனையாய் நின்றார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல தான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் எலும்புகளை பார்த்து நீங்கள் தீர்க்க தரிசனம் உரையுங்கள். கேட்கலாம், எலும்பை பார்த்து நான் எதுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கணும்? இன்னைக்கு எல்லா நோய் நொடி பலவீனம் வருவதற்கு காரணமே நம்முடைய எலும்பு தான் காரணம். அந்த எலும்புக்குள்ளே ஊண்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கருப்பாக ஒன்று இருக்குமே எலும்புக்குள்ளே, அது ஈரப்பதமாக நிறையா ஊனு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோய் நொடி இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் இருக்கும். நீங்கள் கீழே விழுந்தாலும் கை கால் எலும்பு உடையாது, கால் உளைச்சல் இருக்காது, உப்புத்தி பாதம் வலிக்காது.
கால்வலி வரவே வராது. நிறைய பேர் பாருங்கள், கால்வலி அதில் தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்களுக்கு காவாசி பேர் இருக்கிற வலி என்னென்னா இந்த கால்வலி தான். அம்மிக்கல்லை தூக்கி காலில் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குன்னு சில பேர் என்கிட்டே சொல்லியிருக்காங்க. காலை எடுத்து சவுத்தில் அடிக்கணும் போல் இருக்குது. எல்லா மருந்தையும் போட்டு பார்த்துட்டேன். பாடி வெயிட்டு எல்லா வெயிட்டும் கால் மேலே வர்றதுனால கால்வலி. டீ கடை மாஸ்டர், நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரை நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு கால்வலி. ஏதோ ஒரு வழியில் கால்வலியில் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எலும்பை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை. சரி, எலும்பை பார்த்து ஏன் உரைக்கணும்? நீ காலூன்றி நில், நோய் நொடி வரக்கூடாது. அன்னைக்கு தேவாலயத்தில் 40 வருஷமாக சப்பானியாய் உட்கார்ந்திருந்த அந்த மனிதனை பார்த்து பேதுரு என்ன சொன்னார்? பொன்னும் வெள்ளியும் எங்கிடத்துல இல்லை, என்கிட்ட ஒரு பவர் இருக்குது, என்கிட்ட ஒரு வல்லமை இருக்குன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடனவுடனே காட்ஸ் பவர் அந்த காலுக்குள்ளே போச்சு. இந்த கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ உங்கள் கால்களும் கரடுகளும் பலன் கொள்ள போகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் எலும்புக்குள்ள உங்கள் காலுக்குள்ள வரப்போகுது. கால்வலியை தேவன் சுகமாக்குகிறார். நரம்புகள் பலப்படுகிறது. உடைந்த எலும்புகள் ஒன்று சேருகிறது. எலும்புகள் பிசகி ஜவ்வு கட்டாகி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நல்ல சுகம்பெல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறார். நீங்கள் எழுந்து காலூன்றி நில்லுங்க. அன்னைக்கு திமிர்வாதக்காரனை பார்த்து நீ எழுந்து நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் ஒவ்வொருத்தர் மீதும் கடந்து வருகிறது. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சரி, ஏன் நம்மளுக்கு கால் பலவீனம்? கையை தான் ஊனே எலும்பு உடைஞ்சு போச்சு. கால் அப்படியே எரியுது. எனக்கு கால் பாதம் அப்படியே எரியுது. அதற்கு காரணம் என்ன? அதைத்தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடு மண்ணிலே படுத்து கொள்ளும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் எலும்போடு மண்ணிலே படுத்து கொள்ளுமா. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த பாவம் அப்படியே இருக்கும். மறந்து போகாதீங்க. என்ன தப்பு நச்சம் பண்ணலாம், என்ன அயோக்கியத்தனம் பண்ணலாம், எல்லாம் பண்ணிட்டு ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை மன்னியும்னா ஆண்டவர் மன்னிச்சிருவார. அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள். மறந்துடாதீங்க. பாவங்கள் பத்திரப்பட்டு வைத்திருக்கிறோம். பாவங்கள் கெட்டி வைத்திருக்கப்படும். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் ஒருவனை பின்தொடரும். வேதத்தில் நாம் வாசிக்கவில்லையா? பாருங்க, யோசேப்புக்கு முன்னாடி சகோதரர்கள் விழுந்து கிடக்கும் பொழுது நீங்கள் பென்யமீனை கொண்டு வாங்க, அப்பனை தான் சிமியோனை வெளியே அனுப்புவேன்னு சொல்லும் போது ரூபன் என்ன சொல்கிறான்? யோசேப்பை விட்டுருங்க விட்டுருங்க, நான் எவ்வளவோ கெஞ்சின, கேட்டீங்களா? அன்னைக்கு செஞ்ச துரோகம் இன்னைக்கு நம்மளை பழி வாங்குது. அதுதாங்க, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே மன்னியும்னா எப்படிங்க? ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பாருங்க. பாவத்தின் தன்மையை நீங்கள் தான் அனுபவிக்கணும். நாம் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கோம், ஒருத்தன் சேரை நவுட்டும் போது முட்டியில் சேர் பட்டுருது. அவன் நம்மகிட்ட சாரின்னு சொல்கிறான், நம்மளும் சரி பண்ணுறோம். அவன் சாரின்னு சொல்லிட்டு போயிடறான். வலி உங்களுக்கு தானே, முட்டியை தேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்களா? வலிக்குதில்ல? அது போல தான் பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் பாவத்தின் தன்மையை நம்ம தான் அனுபவிக்கணும். ஒருத்தன் குடிச்சு குடெல்லாம் கெட்டு போச்சு. டாக்டர் சொல்லுவார், இனிமேல் குடிச்சிங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு. உடனே ஆண்டவரே எனக்கு குடியிலேருந்து விடுதலை தாரும் என்று ஜெபம் பண்ணுறீங்க. ஆண்டவர் குடியின் ஆவியை விலக்கிட்டார். இப்போ நீங்கள் குடிக்க மாட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் நல்லா ஆயிட்டீங்க. ஆனால் நீங்கள் குடித்ததுனால குடல் கெட்டு போச்சே. உரப்பு சேர்க்கக்கூடாது, வெயிட்டானதை தூக்கக்கூடாது, பாதிப்பு. அதனால தான் துணிகரமாக பாவம் செய்யாதீங்க, அந்தரங்க பாவம் பண்ணாதீங்க.
யார் தான் யோக்கியமாக இருக்கா? மற்றவங்களை பார்க்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னா பாவம் செய்யாதீங்க. ஆவியானவர் உணர்த்துறாருல, இது தப்பு, இது தவறு, இது செய்யாத, இது போகாதான்னு. ஆவியானவர் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப ஞானமாக இருங்க. அப்போ யோபுவை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்கிறாரு? என்ன சாத்தான் என் தாசனாகிய யோபுவின் மீது கவனம் வச்சையோ, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், நல்ல சர்டிஃபிகேட்டு. ஆனாலும் அவன் வாழ்க்கையில் இவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் வர காரணம் அவனே சொல்கிறான், என் இளவயதின் பாவங்கள். இன்னைக்கு 70 வயசு 80 வயசு ஆனாலும் சில பாட்டிமா சில தாத்தாலாம் படுக்கையாக இருந்து கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னா ஆண்டவர் உடனே எடுத்துக்கொள்வாரா? நெவர். உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். இளவயதின் பாவங்கள், சின்ன வயசில் செஞ்ச பாவம், அதெல்லாம் அறிக்கையிடுங்க, விட்டு விடுங்க. ஆண்டவர் இது தப்பு, இது தவறு, இது நான் செஞ்சிருக்கக்கூடாது, இங்கே போயிருக்கக்கூடாது, இவங்களை திட்டிருக்கக்கூடாது, இவங்க உதவி கேட்டாங்க, நான் அதை செய்யாமல் விட்டுட்டேன், இந்த ஊழியக்காரனை நான் குறையாக பேசிட்டேன், எங்கள் போதகரை நான் குறை பேசிட்டேன். உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரதெல்லாம் அறிக்கையிடுங்கள், விட்டு விடுங்கள். உங்கள் படுக்கையில் இளைப்பாறுதல் கிடைக்கும். நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சேன்னு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்கன்றது அவருக்கு தான் தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசி பாருங்கள், 5 அதிகாரத்தை வர மற்றவங்களை குற்ற சொல்லிக்கிட்டே தான் வந்தார். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிற உங்கள் மாத பிறப்புகளை அங்கீகரிக்க மாட்டார் எல்லாம். என்னைக்கு 6ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய சமூகம் ஆலயத்திற்கு போனாரோ, சரண்டர் ஆகிட்டான். ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனிதன் மத்தியில் எல்லாவா வாசம் பண்ணுகிறேன், நான் பாவியான மனுஷன். உடனே தான் ஒரு தேவதூதன் ஒரு தலையில் எடுத்து அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியை சுத்தமாக்குகிறார், நாவை தொடுகிறார். தேவ சமூகத்துக்கு போனாதாங்க நம்ம செய்கிற தவறெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ நம்ம இளவயதின் பாவங்கள் எலும்போடும் மண்ணிலே படுத்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பாவம் செஞ்சாலும் இருக்கு, நீங்கள் அபிஷேகத்தினால் நிரம்பி வல்லமையினால் நிரப்பப்பட்டாலும் அந்த எலும்புல வல்லமை அபிஷேகம் இருக்கும். ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது ஒருவன் இறந்து போய்விட்டான், 2 பேர் அவனை தூக்கிட்டு வராங்க. அங்கே குண்டெல்லாம் போட்டு யுத்தம் நடக்கணும்னு அந்த பிரேதத்தை அப்படியே போட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்களாம். அந்த பிரேதம் எங்கே விழுந்ததுன்னா எலிசா எலும்பு மேலே விழுந்தது. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த எலும்பு மேலே அந்த பிரேதம் பட்ட உடனே அந்த பிரேதம் உயிரோடு கூட எழுந்ததான். ஏன்னா அந்த எலிசா எலும்புகளில் ஒரு வல்லமை இருந்தது. அப்போ மறந்துடக்கூடாது நம்ம. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 102:5 என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. இன்னும் உங்கள் மாம்சம், உங்கள் எலும்பு மாம்சத்தோடு தான் ஒட்டி கொண்டு இருக்கு. ஆண்டவரே, என் மாம்சத்தை சிலுவையில் அரைகிறேன், என் சுயத்தை சிலுவையில் அரைகிறேன், மாம்சத்தை அத்தமாக்குகிறேன், ஆவி உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் மாம்சம் அப்பப்போ தலை தூக்குதே. மாம்சத்தில் தானே செயல்படுறீங்க, மாம்சத்துக்கு தானே நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கீங்க. அப்போ அந்த மாம்சம் சாகணும்னா அந்த மாம்சத்தை நீங்கள் சிலுவையில் அறைய வேண்டும் என்றால், அந்த மாம்சத்தில் நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் பெருமூச்சு விடாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் பெருமூச்சு விட்றோம்ல. ஒரு வீட்டுக்கு போனோன்னே, என்னப்பா பெரிய டிவி வாங்கிட்டேன், என்னப்பா உன் பிள்ளைக்கு மட்டும் நல்ல சம்மந்தம் அமைஞ்சிருச்சு. தயவு செய்து பெருமூச்சு விடாதீங்க. பெருமூச்சு விட்டிங்கன்னா உங்கள் எலும்புகளில் தான் பிரச்சனை வரும், மறக்காதீங்க. நீங்கள் ஓலினி அடித்தாலும் சரி, எந்த ஸ்ப்ரே அடித்தாலும் சரி, சோகமாகாது. நாம் திருந்த வேண்டும், நாம் பக்குவப்பட வேண்டும். அப்பனா தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க. நீதிமொழிகள் 17:22 முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். ஏதோ ஒரு வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்சிடெண்ட்டு, ஒரு துரோகம், ஒரு மறக்க முடியாத சபம் வந்துச்சுன்னா உங்கள் எலும்பை, உங்கள் ஆவியை அது முறித்து போட்டு விடுகிறது. அவங்க கூட பேசுறது கிடையாது, மூஞ்ச திருப்பது கிடையாது, ஆண்டவரை குறை சொல்ல வேண்டியது.
அப்போ பாருங்க, அந்த சம்பவங்கள் முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். எலும்பு உலர்ந்து காஞ்சி போச்சுன்னா கையை ஊனுவீங்க, எலும்பு உடஞ்சி போச்சு. வண்டியில் டேர்ன் பண்ணுவீங்க, கை விழுந்தெல்லாம் கை உடஞ்சி போயிடும். கை உடையக்கூடாது, எலும்புகள் உலரக்கூடாது. அந்த எலும்பு ஈரச்சத்தாக இருக்கணும். அந்த எலும்பில் ஈரச்சத்தாக இருந்த வேண்டும் என்றால் உங்கள் கை வலி, கால் வலி, உளைச்சல் ஒன்றுமே வராது. அடுத்ததாக எரேமியா 20:9 என் எலும்புகளில் அடைபட்டு எரிகின்ற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது. எலும்புல அக்கினி, எனக்கு எலும்பு காந்தது, என் பாதம் காந்தது. எத்தனை பேர் சொல்கிறீங்க என் பாதம் காந்தது, என் கால் எரியுது? ஏன்? அங்கே எலும்புல அக்கினி எரிவது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. யாருக்கு அது வருகிறது? வேதத்தை எடுத்து வாசிப்பாங்க. என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணாமல் இருந்தால், கர்த்தர் சொன்னதை பேசாமல் இருந்தால், இது ஊழியர்களுக்கு தேவன் கொடுக்கிறது. எந்த இடம் போனாலும் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுங்க. ஆண்டவர் தான் சுகம் கொடுத்தார், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் செஞ்சார். வெட்கப்படாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தைரியமாக சொல்லுங்க. ஐயோ நான் எப்படி இந்த சபையில் பேச, ஐயோ நான் எப்படி சொல்ல, எங்கள் அக்கா என்ன நினைப்பான், என் மச்சான் என்ன நினைப்பான். நீங்கள் மனுஷனுக்கு பயப்படாதீங்க, கர்த்தரை பயப்படுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. உங்கள் எலும்புகள் பலப்படும். உங்கள் எலும்புகளில் எரிச்சல் இருக்காது. உங்கள் எலும்புகளில் மாம்சம், பாவம் ஒட்டிக்கொண்டு இருக்காது. பவுல் சொல்கிறார்ல, நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. ஏன்? என் எலும்போடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. பாவம் உங்களோடு எலும்போடு ஒட்டி கொண்டு இருந்தால், நாம் இறந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த எலும்பில் பாவம் மண்ணில் படுத்து கொண்டு தான் இருக்கும். நியாய தீர்ப்பு நாட்களில் அந்த பாவம் நம்மளுக்கு விரோதமாக சாட்சி கொடுக்கும். அவன் இந்த வருஷம் இத்தனாம் தேதி அவன் இந்த பாவம் செய்தான் என்று. அதுக்கு தான் பாவங்களை அறிக்கையிடணும், விட்டு விடணும், இரக்கம் பெறணும். பவுல் அதைத்தான் சொல்கிறார். நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு செஞ்ச தப்பு, இன்னைக்கு செஞ்ச தவறு ஒவ்வொன்றையும் உணர்ந்து ஒருவேளை நீங்கள் சின்ன வயசில், வாலிப வயசில் செஞ்ச பாவம் மறந்து போச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உணர்த்துவார். அதெல்லாம் அறிக்கையிடுங்க, தேவன் மன்னிப்பார். அதை விட்டு விடுங்க, இரக்கம் கிடைக்கும். இன்னைக்கு எலும்பு பிரச்சனையினால, கைகால் வலி பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இப்பொழுது யாரெல்லாம் எலும்புனால ப்ராப்ளம், கை கால் ப்ராப்ளம், நரம்பு வலி, கால் வலி, கால் உளைச்சல் இருக்குது, கால் விண்ணுன்னு வலிக்குது, நைட்டெல்லாம் கால் வலி, பாதம் எரியுது, எலும்புலாம் எரியுது, இப்படின்னு யாரெல்லாம் எலும்பு பிரச்சனைகளினால் கஷ்டப்படுறாங்களோ, இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவரின் வல்லமையுள்ள இரத்தத்தை தெளிக்கிறேன். அவங்க பாவங்களை மன்னியும், அவங்க அக்கிரமங்களை மன்னியும், அவங்க மீறுதல்களை மன்னியும். அவங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். நடக்க முடியாமல் படுக்கையாக இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கால்களும் கரடுகளும் இயேசுவின் நாமத்தினாலே பலன் கொள்ளட்டும். ஆண்டவரே, இப்பொழுது சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நீர் சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி. எலும்புகள் பலப்பட்டதற்காக நன்றி. நரம்புகள் பலப்பட்டதற்காக நன்றி. உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, பிரஸ்தாவப்படுத்த அனுக்கிரகம் பாராட்டும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக மக்கோடான கொடி சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமென்றால் ஜெபத் தேவைகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.